நம்ம கிட்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்க வேண்டிய கான்செப்டே குவான்டிட்டி தான். ஆனா நிறைய பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 100 வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால கிட்ஸுக்கு 1 ல இருந்து 100 வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே குழந்தைகிட்ட போய் நீங்க ஒரு 3 பென்சில் எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொன்னா அங்க போய் 10 பென்சில் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குவான்டிட்டிங்கிற கான்செப்ட் புரியல. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்து வச்சுட்டு 1 கப், அதுக்கப்புறம் இன்னொரு கப் வச்சுட்டு 2 கப்ஸ், 3 கப்ஸ், இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு குவான்டிட்டி தான் என்னன்னு புரியவே ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற கான்செப்டே இந்த மாதிரி குவான்டிட்டி தான். இதை ரெப்ரசென்ட் பண்ற சிம்பிள் தான் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 1 2 3 எழுதுறதுக்கோ இல்லாட்டி இதை காமிச்சோ சொல்லி கொடுங்க. மேத்தை டெக்ஸ்ட் புக்ல தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம டெய்லி லைஃப்லயே மேத் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டைனிங் டேபிள்ல ஒரு பிளேட் செட் பண்ணி வைங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு பிளேட், அப்போ மொத்தமா எவ்வளோ பிளேட் இருக்கு. இல்லாட்டி நம்ம இப்போ ஷாப்பிங்கே போறோம், 5 பனானாஸ் வாங்கிட்டோம், அதுல நீ 2 பனானாஸ் இப்போ நீ சாப்பிட்ட, மீதி எவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேத் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவும் புரிய ஆரம்பிச்சிடும்.